அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹில் கரீம் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பிலிசானின் இலா யௌமித்தீன். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அம்மா பஅத். ஊசிக்கும் இபாதல்லாஹ் வ இய்யாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு லா ஷரீக லஹு வஹ்தஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி சூரத்துல் பக்ராவுடைய 3 வசனங்கள், அதாவது 183, 4 மற்றும் 185 இந்த 3 வசனங்களுடைய திலாவத்து, மொழிபெயர்ப்பும் சிறு விளக்கங்களையும் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரைக்கும் சூரத்துல் பக்ராவுடைய 182வது வசனம் வரைக்கும் வந்த வசனங்களுடைய மொழிபெயர்ப்பு, திலாவத்தும் சிறு விளக்கங்களையும் பார்த்துருந்தோம். இந்த 3 வசனங்களுடைய திலாவத்து வருமாறு: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் அய்யாமம் மஅதூதாத் ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உഖர் وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان ومن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. இந்த 3 வசனங்களுடைய மொழிபெயர்ப்பு வருமாறு: யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ நம்பிக்கை கொண்டவர்களே, குதிப அலைக்கும், எழுதப்பட்டுள்ளது, அதாவது சட்டமாக்கப்பட்டுள்ளது, விதிக்கப்பட்டுள்ளது உங்கள் மீது, அலைக்கும் உங்கள் மீது, சியாம் நோன்பது, கமா குதிப எது போல, காண்ட எது போல, மாண்ட எது போல, குதிப விதிக்கப்பட்டிருந்ததோ அல்லது சட்டமாக்கப்பட்டிருந்தோ, அல்லல்லதீன மின் கப்லிக்கும், அல்லதீன மின் கப்லிக்கும் எவர்கள் உங்களுக்கு முன்னால் இருந்தாரோ, அலா அவர்கள் மீது, லஅல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இறையச்சம் பெறுவதற்காக, நான் எதிர்பார்க்கிறேன் நீங்கள் இறையச்சம் பெறுவீர்கள் இதை வைத்து என்று, அப்படிங்கிறது தான் எல்லாம் சொல்கிறோம். திருப்பி சொல்லுவோம்: ஓ நம்பிக்கை கொண்டவர்களே, விதிக்கப்பட்டுள்ளது உங்கள் மீது நோன்பு நோற்பது, எது போல விதிக்கப்பட்டிருந்ததோ, எவர்கள் உங்களுக்கு முன்னால் இருந்தார்களோ நீங்கள் இறையச்சம் பெறுவதற்காக, தக்வா பெறுவதற்காக. ஐயாமன், யௌமுண்டா நாள், ஐயாம்ங்கும்போது நாட்கள், அதோடைய ப்ளூரல் பன்மை. மஅதூதாத், எண்ணப்பட்ட சில நாட்கள். மஅதூதாத், இத்தத்துன்னா எண்ணிக்கை, மஅதூதாத்னா எண்ணப்பட்ட அப்படிங்கிறது வரும். மஃபூலுடைய வசன். வமன் கான, பிறகு எவர் இருந்தாரோ, மின்கும் உங்களிலிருந்து, மரீதன் நோய்வாய்ப்பட்டவராக, அவ் அலா சஃபரின் அல்லது ஒரு பயணத்தின் மீது இருந்தாரோ, ஃபஇத்தத்தின் பிறகு எண்ணிக்கையானது, மின் ஐயாமின் அதனுடைய எண்ணிக்கையை சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான். மின் ஐயாமின், அதாவது அது பூர்த்தி செய்ய வேண்டும், சரி செய்ய வேண்டும், பூர்த்தி செய்ய வேண்டும்.
மின் ஐயாமின் உஹர், மற்றொரு உஹருங்கிறது வேறொரு மற்ற நாட்களிலிருந்து அதனை பூர்த்தி செய்ய வேண்டும், சரி செய்ய வேண்டும். வலல்லதீன, மேலும் எவர் அல்லதீன யுத்தீகூன, எவர் அதற்கு சக்தி பெற்றாரோ அல்லது சிரமப்படுகிறாருங்கிறது இந்த இடத்துல ரெண்டு அர்த்தம், பின்னால் அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். எவர் அதற்கு சக்தி பெறவில்லையோ, அதாவது சிரமப்படுகிறாரோ, அதாவது அதற்கு பாரமாக கொடுப்பதற்கு சக்தி பெற்றாரோ அப்படின்னு சொல்லலாம், அல்லது அதற்கு சிரமப்படுகிறாரோ அப்படின்னு சொல்லி அவர் மீது அலா ஃபிதியத்துன், ஏதாவது ஃபிதியா, அதாவது அதற்கு ஈட்டுத்தொகை கொடுப்பது அல்லது ஈடாக கொடுப்பது, தஆமுல் மிஸ்கீன், அதாவது வறியவர்கள், அதாவது தேவையுள்ள வறியவர்களுக்கு உணவளிப்பது. மன் தவ்வா, யார் உபரியாக செய்தாரோ ஹைரன், சிறந்ததை, நன்மையை, ஃபஹுவ ஹைருல்லக்கும், அதுவே அவருக்கு சிறந்ததாகும். லஹுங்கிறது அவருக்கு ஹைர், சிறந்தது. வன் தசூமு, நீங்கள் நோற்பது, ஹைருல்லக்கும், அது உங்களுக்கு சிறந்தது. ஆனால் நீங்கள் நோற்பது, இங்கே வா வந்து ஆனால் நீங்கள் நோற்பதே உங்களுக்கு சிறந்ததாகும். ஃபிதியா கொடுக்குறத விட நீங்கள் நோற்பதே வந்து உங்களுக்கு சிறந்ததாகும். இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் இருந்தால், குன்தும்ல இருந்தால் இருக்கிறது, இன் குன்தும்ங்கும்போது இருந்தால், தஅலமூன் நீங்கள் அறிந்தவராக, நீங்கள் இருந்தால் அறிந்தவராக, நீங்கள் வந்துக்கிட்டு நோன்பு பிடிப்பதே உங்களுக்கு சிறந்ததாகும். ஷஹ்ரு, மாதம், ரமதான் மாதம் என்பது அல்லது எதென்றால் உன்சில ஃபீஹி, இறக்கப்பட்டுள்ளது, அதில் குர்ஆன் வந்து இறக்கப்பட்டுள்ளது. அது ஒரு ஹுதன், ஒரு நேர்வழியாகவும், லின்னாசி, மனிதர்களுக்கு, பையினாத்தின், மேலும் தெளிவுபடுத்தக்கூடியதாகவும், மினல் ஹுதா, நேர்வழியில் தெளிவுபடுத்தக்கூடியதாகவும், வல் ஃபுர்கான், மேலும் பிரித்தறிதலையும், அது குர்ஆனாகிய குர்ஆனுடைய விளக்கம் என்னென்றால், அது ஒரு நேர்வழி மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடியது, நேர்வழியிலிருந்தும் மேலும் பிரித்தறிதல், அதாவது நன்மை தீமை, நல்லது கெட்டது, பல பிரித்தறிதல், அதாவது எல்லாத்தையுமே பிரித்து அறிதல், ஹராம் ஹலால், இப்படி பல பிரித்து அறியக்கூடியது குர்ஆன் மூலமாக தான். ஒமன் ஷஹித, பிறகு இந்த ஷஹீதங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. அங்கே வந்து இருக்கிறது பிரசன்னமாக இருக்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து சாட்சி அளிக்கிறது ஒன்று. எவர் வந்து பிரசன்னமாக இருக்கிறாரோ அல்லது சாட்சி அளிக்கிறாரோ உங்களிலிருந்து, மின்கும்டா உங்களிலிருந்து, அந்த மாதத்தை, அஷ்ஷஹர, அந்த மாதத்தை, ஃபல்யசும்ஹு, பிறகு அவர் நோன்பு நோக்க வேண்டும். நோன்பு நோக்கட்டும் அப்படிங்கிறத விட இது வந்து ஒரு கட்டளை, அவர் நோன்பு நோக்க வேண்டும். மண் காண, எவர் காண இருந்தாரோ, மரீதன், நோய்வாய்ப்பட்டவராக, அலா சஃபரின், அல்லது ஒரு பயணத்தின் மீது, ஃபஇத்தத்துன், பிறகு அந்த எண்ணிக்கையை சரி செய்ய வேண்டும், எண்ணிக்கையை முழுமைப்படுத்த வேண்டும். ஏற்கனவே வந்துச்சுல முந்தின வசனத்தில், அதே மாதிரி மின் ஐயாமின் உஹர், மற்ற நாட்களிலிருந்து. யுரீதுல்லாஹு, அல்லாஹ் வந்து விரும்புகிறான். இதன் மூலமாக என்ன அல்லாஹ் விரும்புகிறான்னு நல்லா சொல்கிறான். யுரீதுல்லாஹு பிக்கும், அல்லாஹ் உங்களுக்காக விரும்புகிறான். யூசுர், இலேசானதை, இலகுவை விரும்புகிறான். வலா யுரீதுல்லாஹ், மேலும் அல்லாஹ் விரும்பவில்லை உங்களுக்காக உசுர், அதாவது கடினத்தை, சிரமத்தை, கஷ்டத்தை. வல துக்மைலு, மேலும் நீங்கள் முழுமைப்படுத்துவதற்காக, அதாவது பூர்த்தி செய்வதற்காக, இத்தத்தை, அந்த எண்ணிக்கையை, அதாவது அந்த ரமலான் மாதத்தின் அந்த 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள், அந்த மாதம் எத்தனை நாட்கள் இருக்குதோ அந்த எண்ணிக்கையை நீங்கள் பூர்த்தி செய்யணும். வல தக்கபீரும், மேலும் நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காக அல்லாவை, அதாவது தக்பீர் சொல்வதற்காக, பெருமைப்படுத்துவதற்காக, அவனை கண்ணியப்படுத்துவதற்காக. அலாமா ஹதாக்கும், அவன் உங்களை ஹதாக்கும், உங்களை வழிநடத்தியதற்காக,
வழி நடத்தியதன் மீது அப்படின்னா வழி நடத்தியதுக்காக வலல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று, நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நான் எதிர்பார்க்கிறேன் நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்று இதன் மூலமாக அப்படிங்கிறது தான் எல்லாம் சொல்லி முடிக்கிறான். இந்த வசனத்தை திருப்பியும் பார்ப்போம். ரமலான் மாதம் என்பது எது இறக்கப்பட்டதோ அதில் குர்ஆன் நேர்வழியாக மனிதர்களுக்கும் மேலும் தெளிவுபடுத்தக்கூடியதாகவும் நேர்வழியிலிருந்தும் மேலும் பிரித்தறிதலும், எவர் பிரசன்னமாக இருந்தாரோ அல்லது சாட்சி கூறினாரோ உங்களிலிருந்து அந்த மாதத்தை அவர் நோன்பு நோக்க வேண்டும். பிறகு எவர் இருக்கிறாரோ நோய்வாய்ப்பட்டவரோ அல்லது ஒரு பயணத்தின் மீதோ பிறகு அவர் அதை பூர்த்தி செய்யட்டும். மற்ற நாட்களிலிருந்து அந்த எண்ணிக்கையை அல்லாஹ் விரும்புகிறான் உங்களுக்காக இலேசுவானதை, மேலும் அல்லாஹ் விரும்பவில்லை உங்களுக்காக கடினத்தை. மேலும் நீங்கள் பூர்த்தி செய்வதற்காக அந்த எண்ணிக்கையை மேலும் நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காக அல்லாவை அவன் உங்களை வழி நடத்தியதற்காக நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்று எதிர்பார்க்கிறான். இந்த மூன்று வசனங்களுடைய சிறு விளக்கத்தை பார்ப்போம். இது அடுத்தடுத்த சட்டங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி சொன்னது மாதிரி அடுத்தடுத்த 3 சட்டங்கள் வருது. அப்போ எல்லாம் இந்த வசனத்தில் சொல்கிறான். பொதுவாக நோன்பு நோக்க சொல்லிவிட்டு அவன் இது முந்தின சமுதாயத்துக்கு நோன்பு நோக்கிறது, அதே மாதிரி நீங்களும் நோன்பு நோக்க வேண்டும். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வசனம் இறங்கும்போது அவங்க நோன்பு நோட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த மாதத்தில் அந்த 3 நாட்கள் நோன்பு நோட்பாங்க. ரசூல்லா 3 நாட்கள் நோன்பு நோட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆஷுரா அன்னைக்கு நோன்பு நோட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி சில நோன்புகளை தவறாமல் நோட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது புதுசாக உள்ளது இல்லை. இது ஏற்கனவே இது உங்களுக்கு முந்தின சமுதாயத்துக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு நோன்பு. ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் என்னென்னா, இவங்களுக்கு சொல்லப்பட்ட, அதாவது நம்ம உம்மத்துக்கு சொல்லப்பட்ட நோன்பு நோக்கிற மெத்தோடும் முந்தின உம்மத்துக்குள்ள அதில் சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. அதனுடைய வழிமுறைகளில் சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. இது இப்போ எண்ணப்பட்ட நாட்களாக நோன்பு நோக்கிறது அப்படிங்கிறது, இது பல விரிவுரையாளர்கள் பல மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இது ரமலானை குறிக்குதுங்கிறாங்க. இது ரமலானுக்கு முன்னால் ஒரு சட்டம்னு சொல்லப்படுது. இது எண்ணப்பட்ட நாட்கள், அது மாதூதுங்கிறது ஒரு சிறு எண்ணப்பட்ட நாட்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ மண் காணமின்கும், பிறகு எவர் உங்களில் நோய்வாய்ப்பட்டிருந்தாரோ அல்லது ஒரு பயணத்தின் மீது, அதாவது பயனாளிங்கிறத விட ஒரு பயணத்தின் மீது இருந்தாரோ அப்படிங்கிறது என்னென்னா, அவர் பயணத்துக்கு கிளம்பிட்டாருன்னா இடையில் அந்த பயணம் தடைப்பட்டாலும் அந்த பயண தொடர்ச்சியாக அவர் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எந்த இடத்துலையுமே நீண்ட நாட்கள் தங்காமல் அவர் பயணிச்சுக்கிட்டே இருந்தார்னா அவர் ஒரு பயணத்தின் மீது இருக்கிறார்னு. அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் அவர் அது அந்த எண்ணிக்கை அன்றைக்கி நோன்பு பிடிக்காமல் அந்த எண்ணிக்கையை வேறு ரமலான் அல்லாத நாட்களில் அவர் அதை முழுமைப்படுத்துகிறது, பூர்த்தி செய்கிறது பண்ணலாம். அந்த எண்ணிக்கை இதில் இந்த சட்டம் நம்ம ரமலான் எடுத்துக்கிட்டோன்னா அது ரமலானை குறிக்கும். ரமலானுக்கு முன்னால் சட்டம் எடுத்துக்கிட்டோன்னா அது அதுக்கு முன்னால் இருந்த ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை குறிக்கும்ன்றது 2 விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. பிறகு இந்த வசனம், அதாவது அலல்லதீன யுத்தியகூனஹு ஃபித்யா, இதை இந்த சட்டமும் சொல்லப்படுது. அதாவது யார் சக்தி பெற்றாரோ, அதாவது ஃபித்யா கொடுப்பதற்கு சக்தி பெற்றாரோ அவர் நோன்பு பிடிக்க தேவையில்லை அப்படிங்கிறது. பட் இந்த சட்டத்தினால முதல்ல இந்த வசனம் இறங்கும்போது முந்தின அடுத்த வசனம் இறங்குறதுக்கு முன்னால் சில சஹாபிகள் அதுக்கு ஃபித்யா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நோன்பு பிடிக்காமல் ஃபித்யா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பின்னால் இது தெளிவாக்கப்பட்டுருச்சு. அதாவது அவங்க நோன்பு நோக்க வேண்டும், அப்படி நோன்பு நோக்க முடியவில்லை, ஒரு ரொம்ப உடல்நிலை ரொம்ப ஒரு மீளவே முடியாத ஒரு நிலைக்கு போயிட்டாங்க, அல்லது
சரியாகவே ஆகாது, அப்படி ஒரு நிலைப்பாடோ ஒரு வயோதிகமோ வந்துட்டாலோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் தான் திருப்பி அந்த நோன்பே முடிக்க முடியாதுங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் வந்துக்கிட்டு அவங்க ஃபிதியா கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஸோ அது வறியவர்களுக்கு அவங்க உணவளிக்கணும். ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு வறியவருக்கு ஒவ்வொரு நோன்புக்குமே ஒரு வறியவருக்கு உணவளிக்கணும். ஸோ யார் அது உபரி எக்ஸ்ட்ராவாக அந்த வரியருக்கு செய்கிறாங்களோ, அதாவது வாலண்டர்லி தவ்வா வேண்டாம், உபரியாக அல்லது தன்னிச்சையாக அப்படின்னு சொல்கிறது தவ்வா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அப்படி யார் எந்த நன்மையுமே செய்கிறாரோ உபரியாக எக்ஸ்ட்ராவாக, அதாவது இது போக உணவளிக்கிறாங்க, அடிஷ்னலாக உணவளிக்கிறது, அது அவருக்கு சிறந்தது, அவருக்கு நன்மையாக அது முடியும் அப்படிங்கிறத எல்லாம் சொல்லி காட்டுறோம். அது அவர் செஞ்சுக்கலாம். ஆனால் நோன்பு பிடிக்கிறது தான் முக்கியமானது, அதுதான் சிறந்தது. நோன்பு அவர் பிடிக்கிறது கம்பல்சரி அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஸோ அதனால் இந்த சட்டம் இவங்களுக்கு முடியாதவங்களுக்கு தான் இந்த சட்டங்கிறது தெளிவாகுது. நீங்கள் இதில் அறிந்திருந்தால் இந்த ரமதான் மாதம் இப்போ தான் இந்த ஆயத்தில் 185 ரமலான் மாதங்கிறது தான் என்ன மாதம், அந்த மாதத்துக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத நோன்பு பிடிக்கிறது விட அது குரான் இறங்கிய மாதம். குரான் லவ்ஃபுல் மஃபூல் என்னும் பாதுகாக்கப்பட்ட இந்த ஏட்டிலிருந்து நம்ம முதல் வானத்துக்கு, அதாவது இறக்கப்பட்ட இது ரமலான் மாதத்தில் இறக்கப்பட்டது. முந்தின வேதங்களும் அந்த மாதத்தில் தான் இறங்குச்சுங்கிறது சொல்லப்படுது. இந்த மாதத்துடைய சிறப்பு எல்லா வேதங்களும் அந்த மாதத்தில் தான் இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அது இதில் குரானுடைய சிறப்பை சொல்லுறாங்க. அதாவது அது நேர்வழியாகவும் அது தெளிவுபடுத்தக்கூடியதாகவும், நேர்வழியிலேருந்து எல்லா விஷயத்தையுமே அது தெளிவுபடுத்தக்கூடியதாகவும், நன்மை தீமையை பிரித்து அறியக்கூடிய ஒரு இதாகவும் அந்த குரானுடைய சிறப்பு அது இருக்குது. அந்த சிறப்புனால தான் அந்த ரமலான் சிறப்பு பெறுது அப்படிங்கிறத சொல்லி, அதற்கப்புறம் அந்த மாதத்தில் தான் நல்லா நோன்பை விதிக்கிறான். அந்த பர்டிகுலர் மாதத்தில் நம்ம நோன்பு பிடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட மாதத்தை முதல்ல பொதுப்படையாக சொல்லியிருந்தான் நோன்பை பற்றி முந்தின வசனத்தில். இது அந்த ரமலான் மாதத்தில் தான் அந்த நோன்பு பிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி, யார் அதை அந்த மாதத்தை பிரசன்னமாக இருக்கிறாங்களோ, அவங்க ஆஜராக இருக்கிறாங்களோ, அல்லது யார் அதை சாட்சி கூறக்கூடியவங்களாக இருக்கிறாங்களோ உங்களிலிருந்து அவங்க அந்த நோன்பு பிடிக்க வேண்டும் என்கிறது ஒரு பரலான விஷயமாக போகுது அப்படிங்கிறத எல்லாம் சொல்லணும். ஆனால் அதற்கு சில எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்குறான். எல்லாம் சில எக்ஸப்ஷன்ஸ், அதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ ஒரு பயணத்தின் மீது இருந்தாலோ அதை நோன்பு பிடிக்காமல் வேறு மாதத்தில் அதை பூர்த்தி செய்யணும், வேறு நாட்களில் பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறத எல்லாம் சொல்லிடுறான். இது மூலமாக எல்லாம் கடினத்தை கொடுக்குறானே, ஒரு மாதம் முழு மாதத்தையும் 30 நாட்கள் கொடுக்குறானே, சிரமத்தை கொடுக்குறான்னு நம்ம நினச்சோன்னா அது சிரமம் இல்லை, அது இலகுவத்தை கொடுக்குறான். இதன் மூலமாக நம்ம ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிப்பதன் மூலமாக நம்ம அடையக்கூடியது தக்குவாங்கிற இறையச்சம் தான். அதாவது மற்ற எந்த விஷயமும் அதாவது நோன்புக்கு சொல்லப்படல. தக்குவாங்கிற விஷயத்தை அட்டைன் பண்ண தான் நோன்பு, அதாவது இறையச்சம், இறை பேணுதல். அதாவது எல்லாத்தையுமே ஒரு பேணுதலோடையும் எச்சரிக்கையோடையும் ஒரு பாதுகாப்போடையும் நம்ம செய்கிறது தான் தக்குவா. அப்படிப்பட்ட ஒரு தக்குவாவை நம்ம பெறுறதுக்காகத்தான், அந்த ப்ராக்டிஸுக்காகத்தான் அந்த ரமலான் மாதத்துடைய நோன்பு ஒரு பயிற்சி மாதம். அது குரானுடைய மாதத்தை எல்லாம் சூஸ் பண்ணி அது ஒரு பயிற்சி மாதமாக நம்ம கொடுத்துருக்குறான். நம்ம என்ன நம்ம முத்தக்கீனா போகணும், நம்ம குரான் ஃபுல்லாக என்னமா ஆகணுங்கிறத நம்ம சொல்கிறோம்ல, நம்ம முத்தக்கீனுக்கு உண்டான நேர்வழின்னு தான் சொல்லியிருக்கிறான். இதை முத்தக்கீனா எப்படி அடையணும்னு. ஸோ அந்த முத்தக்கீன் ஆறதுக்கு உண்டான பயிற்சி, இலகுவான பயிற்சி. அதனால தான் எல்லாம் லேசை கொடுக்குறேன்னு சொல்கிறான். சிரமத்தை இதன் மூலமாக கொடுக்குறான்னு நம்ம நினச்சோன்னா அது இல்லை. அவன் சிரமத்தை அவன் விரும்பலை. அவன் இது லேசாக தக்குவாவை இதுண்டு அதன் மூலமாக நம்ம எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்தில்
நம்ம தக்குவா அடைஞ்சோன்னா எல்லா விஷயமும் நம்மளுக்கு இதில் வந்துக்கிட்டு நம்மளுக்கு ஈஸி, அதாவது இலகுவாக போயிடுது, லேசானதாக போயிடுது. மறுமைக்கும் இது லேசானதாக ஆக்கிடுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் எல்லாம் லேசை தான் இதில் நாடுறான ஒழிய, இதில் விரும்புகிறான ஒழிய வேறு கஷ்டத்தை இதில் விரும்பலை. அவங்க வந்துக்கிட்டு இதன் மூலமாக நீங்கள் வந்துக்கிட்டு தக்குவாவை லேசான முறையில் அடைகிறதுக்கு நல்லா இலவாக்கி வச்சுக்கிறேன். மேலும் இந்த எண்ணிக்கையை நீங்கள் மற்ற நாட்களில் பூர்த்தி பண்ணி முடிக்கணும். ஏன்னா அல்டிமேட்டாக அந்த 30 நாளுங்கிறது அவன் வரையறைச்சிக்கு 30 நாளோ 29 நாட்களோ இந்த மாதத்தை அவன் வரையறைச்சி வச்சுக்கிறான். அதாவது அந்த எண்ணிக்கையை நம்ம எப்படியாச்சும் பூர்த்தி செஞ்சாதான் அவன் நம்மளுக்கு அவன் சில விஷயங்களை வேதாச்சாரம் சில நம்பர்ஸை அவன் கொடுத்துருக்கிறது. நம்ம அது சில இதுகள் நம்ம அடையணுங்கிறது அவனுக்கு சில கால்குலேஷன் இருக்குது. அது மூலமாக அவன் அது சொல்கிறான். அதாவது இதுக்கப்புறம் எல்லாம் நம்மளுக்கு இது மூலமாக நம்மளுக்கு குரான் கொடுத்ததற்கும் நம்மளை நேர்வழிப்படுத்தியதற்கும், குரான் மூலமாக நேர்வழிப்படுத்தியதுக்கும், இந்த ரமலானை கொடுத்ததுக்கும், நம்மளுக்கு தக்குவாங்கிற விஷயத்தை கொடுத்தது, இது அத்தனைக்கும் நம்ம அவனை கண்ணியப்படுத்தணும், பெருமைப்படுத்தணும், அவனை பெருசாக இதுங்கணும். நம்ம தக்பீர் சரி, வெறுமான தக்பீர் மட்டும் இல்லை, இது கப்பீருங்கும்போது அத்தனை விஷயத்துலையும் எல்லாம் கண்ணியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். மேலும் அவனை நன்றி செலுத்தணும். நம்ம நன்றி செலுத்தணுங்கிறது எல்லாம் இதன் மூலமாக சொல்கிறான். இது அவன் ஏவிய இந்த கட்டளைகள் அனைத்தையுமே நாம் முழுமையாக நிறைவேற்றுவோமாக. அவன் நம்மளுக்கு நேர்வழிப்படுத்தியதற்காக நம்ம அவனை அதிகமாக நம்ம தக்பீர் செய்வோமாக, அதிகமாக கண்ணியப்படுத்துவோமாக. மேலும் நம்ம இந்த குரான் அவன் நேர்வழியாகவும் ஒரு பிரித்தறிதலாகவும் நம்மளுக்கு அது கொடுத்ததை நம்ம பொருள் அறிந்து விளங்கி நம்ம படித்து தெரிந்து அறிந்து கொள்வோமாக. அது செயல்முறை விளக்கமாகிய சுன்னாக்களையும் அறிந்து, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களையும் அறிந்து நம்ம அதையும் பின்பற்றக்கூடிய உண்மத்தாகவும், இதன் மூலமாக நம்ம தக்குவாவை அடைந்து நம்ம பெறுவோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்ம இது அனைத்தையுமே நமக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும் என்று அல்லாஹ்வை வேண்டுவோமாக. நம்ம சிறு பல பாவங்களையும் நம்ம மன்னித்து நம்மளுக்கு அவனுடைய அளவு கடந்த கருணையை நம் மீது பொழிய செய்து நம்மளை நம்ம பாவங்கள் அனைத்தையுமே மன்னித்து மறந்து நம்மளுக்கு மேலான சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை நம்ம குடும்பத்தார்களோடையும் காலம் காலமாக நபிமார்களோடும் ஷுஹதாக்களோடும் சாலிஹீன்களோடும் நம்ம வாழச் செய்வானாக. நமக்கு கபூர் வேதனையிலிருந்தும் நமக்கு நரக நெருப்பு வேதனையிலிருந்தும் நமக்கு முழு விடுதலையும் பாதுகாப்பும் அளித்திருவானாக. நம்ம கபூரை விசாலமாக்கி வைப்பானாக. நம்மளுக்கு இந்த உலகத்திலையும் ஹசனாவையும் மறு உலகத்தில் ஹசனாவையும் தந்திடுவானாக. நம்ம நல்ல காரியங்கள் அனைத்தையுமே ஏற்றுக்கொள்வானாக. நம்மளுடைய தௌபாக்களையுமே அவர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹும்ம அஊது பிக மினல் கப்ரி வ மினன் நார் வ அஸ்அலுக்கல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஆமீன் ஆமீன். ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் நபியுல் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி. ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்ல அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.